அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம 12th ஸ்டாண்டர்டில் ஃபஸ்ட்டு சாப்டர் அணிகள் மற்றும் அணிக்கோவைகளின் பயன்பாடுகள், அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் மேட்ரிசஸ் அண்டு டிட்டர்மினன்ட்ஸ். இந்த ஃபஸ்ட் சாப்டரில் எக்ஸசைஸ் 1.1ல் ஃபஸ்ட்டு கொஸ்டின் பார்க்க போகிறோம். ஃபைண்ட் த அட்ஜாயிண்ட் ஆஃப் த மேட்ரிக்ஸ் -3 4 6 2. சரி, கொடுத்துருக்குற கொஸ்டினை நம்ம ஏன்னு பேர் வச்சுக்கலாம். A ஈக்குவல் டு -3 4 6 2 அப்படின்னு எடுத்துக்கலாம். தமிழ் மீடியம் அட்ஜாயிண்ட் அப்படின்னா சேர்ப்பு அப்படின்னு அர்த்தம். சரியா, சேர்ப்பு அணி கேட்டிருக்கிறாங்க. அப்போ ஏ வேல்யூ எடுத்து எழுதியாச்சு, கேட்டிருக்கிறது அட்ஜாயிண்ட் வேல்யூ. அப்போ அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ ஈக்குவல் டு, நல்லா கவனிங்க, ரொம்ப ஈஸி. இந்த ஃபஸ்ட்டு கிராஸ், அதாவது மூளை விட்ட உறுப்புகள், இந்த மூளை விட்ட உறுப்புகளை அப்படியே இன்டர்சேஞ்ச் பண்ணி எழுதிருங்க, அப்படியே மாற்றி எழுதிருங்க. சரியா, அப்படி மாற்றி எழுதுனீங்கன்னா என்ன வரும்? 2 -3 இருக்கிற இடத்துக்கு போயிடும், 2 இருக்கிற இடத்துல -3 வந்துடும். ஓகே, நெக்ஸ்ட்டு இந்த கிராஸில் 6 4 இந்த கிராஸ் இருக்குது பார்த்தீங்களா? இதில் சைனை மட்டும் நம்ம என்ன செய்வோம்? சேஞ்ச் பண்ணணும், குறியீடை மட்டும் மாற்றுங்க. அப்போ 4 -4 மாறிடும், 6 -6 மாறிடும். ஓகேவா, இதுதான் நமக்கு தேவையான அட்ஜாயிண்ட் ஏ, சேர்ப்பு அணி. ஓகேவா, சரி. இதில் ஒரு சின்ன பிரச்சனை இருக்குது. என்ன அப்படின்னா, இந்த ஷார்ட்கட்டில் நீங்கள் படிச்சுட்டு எக்ஸாம் எழுதுறது ஓகே, ஆனால் ஒருவேளை இதில் M11 வேல்யூ என்ன அப்படின்னு கேட்டால், 1 மார்க்கில் கேட்டால் எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியல. இப்போ A21 வேல்யூ என்ன அப்படின்னு கேட்டால் யோசிப்பீங்க, அப்படி தானே? சரி, உங்களுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிளே காட்டிடுறேனே. இப்போ இந்த மாதிரி ஒரு ஒன் வேர்டு கிரியேட்டிவாக கேட்குறாங்கன்னு வைங்க. அட்ஜாயிண்ட் ஏ என்பது டேஷ். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ABCD 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. எது கரெக்ட் அப்படின்னு யோசிச்சிங்க அப்படின்னா, நீங்கள் கான்செப்ட் படிக்கலை அப்படின்னா இந்த மாதிரி 1 மார்க்குக்கு நம்மளால் ஆன்சர் பண்ண முடியாது. சரியா, அதனால் கான்செப்ட் லைட்டாக சொல்லி தந்துடுறேன், நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட் எம்னா மைனர், அது தெரிஞ்சுக்கோங்க. MIJ அப்படிங்கிறது மைனர், தமிழில் சிற்றணி கோவை. சரியா, அதுக்கடுத்து கோஃபேக்டர் அப்படின்னா AJ, தமிழில் இணைக்காரணி. அடுத்து அட்ஜாயிண்ட், அட்ஜேன்னு எழுதுவோம், தமிழில் சேர்ப்பணி. சரியா, இப்போ மைனர் எப்படி சார் கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, ஒரு சின்ன எக்ஸாம்பிள் எழுதலாம். ஒரு சின்ன எக்ஸாம்பிள், பின்னு ஒரு மேட்ரிக்ஸ் எடுத்துக்கிறோம். 1 2 3 4 அப்படின்னு ஒரு மேட்ரிக்ஸ் எடுத்துக்கிறோம். இதில் இந்த 1ஓட மைனர் வேல்யூ, அதாவது M11, ஃபஸ்ட் ரோவில் ஃபஸ்ட்டு காலமில் உள்ள எலமெண்ட் தான் அந்த 1. அப்போ இது இருக்கிற இந்த ரோவையும் காலமையும் விட்டுருங்க, ரிமைனிங் என்ன எலமெண்ட் இருக்கோ, என்ன உறுப்பு இருக்கோ, அதான் இதுக்கு உண்டான ஆன்சர். சரியா, சரி, ஒருவேளை இது ஒரு 3x3 மேட்ரிக்ஸாக இருந்தால் 1 2 3 4 5 6 7 8 9 இந்த மாதிரி இருந்தால் என்ன பண்ணுறது? இதே M11 கேட்குறாங்கன்னு வைக்கலாம். M11 அப்போ ஃபஸ்ட்டு ரோ ஃபஸ்ட்டு காலமில் முதல் நிரலில் என்ன இருக்குது? அதே 1 இருக்குது. அப்போ இந்த 1 இருக்கிற ரோவையும் காலமையும் விட்டுருங்க, அந்த நிரலையும் விட்டுட்டா மீதி என்ன எலமெண்ட் இருக்கோ அதுக்கு அணிக்கோவை மதிப்பு கண்டுபிடிக்கணும். மீதி என்ன இருக்குது? 5 6 8 9, இதுக்கு அணிக்கோவை மதிப்பு, டிட்டர்மினன்ட் வேல்யூ கண்டுபிடிக்கணும். இது நம்ம லோயர் கிளாஸ்லேயே கண்டுபிடிச்சிருப்போம். 50 45 மைனஸ் 6 8 48. சரி, இப்போ இதை சப்ட்ராக்ட் பண்ணால் நமக்கு ஆன்சர் என்ன வருது? -3. ஓகேவா, அப்போ ஒரு மைனர் வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கணும்னு உங்களுக்கு தெரிஞ்சிச்சா? ஓகே, 2x2 3x3 மேட்ரிக்ஸ்க்கு எப்படி மைனர் வேல்யூ கண்டுபிடிக்கணும்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க. ஓகே, செகண்ட் ஒன் என்ன கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னா, கோஃபேக்டர் எப்படி கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னா, ஃபார்முலா -1/i+j இன்ட்டு MIJ, இதுதான் ஃபார்முலா. அப்போ பாருங்களேன், ஏற்கனவே கண்டுபிடிச்சா அதே MIJ தான் இங்கே இருக்குது, எக்ஸ்ட்ரா சைன் மட்டும், அடையாளத்தை மட்டும் பார்த்து போடணும். அது எதை பொறுத்து மாறும் அப்படின்னா, இந்த IJயை பொறுத்து மாறும், இந்த ரோவையும் காலமையும் பொறுத்து மாறும். சரியா, சரி, இங்கே -1 பவர் இருக்கிறதுனால இந்த ஐயும் ஜேயும் நீங்கள் கூட்டுறப்ப
ஆட் நம்பர் ஒற்றைப்படை வந்தால் அந்த மைனஸ் சைன் அப்படியே இருக்கும். இந்த ஐயையும் ஜேயையும் ஆட் பண்ணுறப்ப ரெட்டைப்படை அதாவது ஈவன் நம்பர் வந்தால் அந்த மைனஸ் ஆயிரும் என்ன ஆயிரும் ப்ளஸ் ஆயிரும். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு அட்ஜாயிண்ட். இப்போ இந்த கொஸ்டின் தான் நம்ம பார்த்தோம். அட்ஜாயிண்ட் வேல்யூ அப்படிங்கிறது தான் நம்ம ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தோம். ஓகே, இது நீங்கள் ஒரே ஒரு விஷயம் மறுபடியும் சொல்கிறேன், கவனிச்சுக்கோங்க. எம்ஐஜே கூட ஒரு சைனை ஆட் பண்ணோம் அப்படின்னா அதான் கோஃபேக்டர், இணைக்காரணி. அந்த இணைக்காரணியை டிரான்ஸ்போஸ் எடுத்தோம்னா அந்த நிறையும் நிரலையும் மாற்றணும்னா அதான் அட்ஜாயிண்ட். ஞாபகம் வச்சுக்குருவீங்களா? இப்போ அப்படியே மேலே பாருங்கள். இப்போ உங்களுக்கு புரியுதான்னு பாருங்கள். இப்போ அட்ஜாயிண்ட் ஏ அப்படின்னா எம்ங்கிறது மைனர்னு சொன்னேன். அப்போ அந்த மைனர் கூட சைன் போட்டோம் அப்படின்னா, அதாவது ப்ளஸ் மைனஸ் மைனஸ் ப்ளஸ் இந்த மாதிரி ஒரு சைன். ஏன் இந்த இடத்துல 1 1 ஆட் பண்ண என்னது 2 ஈவன் நம்பர் வந்துருச்சு, அப்போ இங்கே ப்ளஸ் இருக்கும். இந்த இடத்துல 1 2 ஆட் பண்ணால் 3 ஆட் நம்பர் ஒற்றைப்படை, அப்போ இங்கே மைனஸ் வந்துடும். அடுத்து இங்கே பாருங்கள் 2 1 ஆட் பண்ணால் கூட்டினா என்ன வருது 3 ஒற்றைப்படை ஆட் நம்பர் வந்தால் இங்கே மைனஸ். சரியா? இங்கே 2 + 2 4 ஆட் பண்ணால் நமக்கு ஈவன் நம்பர், இரட்டைப்படை வந்தால் ப்ளஸ்ஸு. அப்போ இது கரெக்ட், இதுக்கு டிரான்ஸ்போஸ், அப்போ இது கரெக்டு. அப்போ இந்த வேல்யூவை தான் நம்ம என்ன செய்வோம், அட்ஜாயிண்ட் நம்ம இணைக்காரணி கோஃபேக்டராக எழுதணும், ஏஐஜே எழுதணும். அதே மாதிரி இங்கே A12 A21 A22 அதுக்கு டிரான்ஸ்போஸ் இருக்குது. அப்போ இதுவும் கரெக்டு. லாஸ்ட் இதை டிரான்ஸ்போஸ் பண்ணால் என்ன வரும் பாருங்கள். இந்த ஃபஸ்ட்டு ரோ A11 A12 அப்படியே இங்கே பாருங்கள், ஃபஸ்ட் ரோ ஃபஸ்ட்டு காலமாக மாறிடுச்சு, செகண்ட் ரோ செகண்ட் காலமாக மாறிடுச்சு. அப்போ இதுவும் கரெக்ட். அப்போ இதுக்கு ஆன்சர் ஆல் ஆஃப் த அபோவ், இதுதான் கரெக்ட் ஆன்சர். ஓகேவா? அப்போ நீங்கள் கொஞ்சம் கான்செப்ட் படிச்சுட்டு போனீங்க அப்படின்னா உங்களுக்கு கிரியேட்டிவ் கொஸ்டினோ இல்லாட்டா ஹையர் கிளாஸில் ஏதோ என்ட்ரன்ஸ் எக்ஸாம் போகிறீங்க, இப்போ ஜேஇ எக்ஸாம் அதெல்லாம் நீங்கள் அட்டன் பண்ணணும் அப்படின்னா நம்ம பிள்ளைங்க கான்செப்டில் நீங்கள் தரவாக இருந்தால் தான் கண்டிப்பாக உங்களால் சக்ஸஸ் பண்ண முடியும். ஓகேவா? சரி, இப்போ இந்த ஃபஸ்ட்டு கொஸ்டினை நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி செஞ்சு பார்க்கலாமா? சரி, கவனிங்க. ஃபஸ்ட்டு இதுக்கு ஃபார்முலா என்ன சைடில் எழுதுகிறேன். HA = AIJ டிரான்ஸ்போஸ். சரியா? அப்போ ஏஐஜேங்கிறது இணைக்காரணி. அப்போ இந்த 2/2க்கு நீங்கள் சைன் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த கொடுத்துருக்குற கொஸ்டின்னு இதில் ப்ளஸ்ஸு மைனஸு ப்ளஸ்ஸு, அது ஏன் வந்துச்சுன்னு சொன்னேன், பார்த்துக்கோங்க. அப்போ நம்ம ஃபஸ்ட்டு அட்ஜாயிண்ட் ஆஃப் A = ஏஐஜே எழுதுறதுக்கு முன்னாடி இந்த சைனை போடுவோம். ஃபஸ்ட்டு ப்ளஸ்ஸு, அடுத்து மைனஸ், அடுத்து மைனஸ், அடுத்து என்னது ப்ளஸ். இந்த சைனை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து என்னென்னா எம்ஐஜே கண்டுபிடிக்கணும். சரியா? எம்ஐஜே எப்படி கண்டுபிடிச்சோம் ஞாபகம் இருக்கா? அப்போ இந்த ஃபஸ்ட் எலமெண்ட்டுக்கு எம்ஐஜேனா ஃபஸ்ட் ரோ ஃபஸ்ட்டு காலம் விட்டால் ரிமைனிங் 2 இருக்குது. அடுத்து இந்த பிளேஸில் என்ன இருக்குது 2 இருக்குது. அப்போ 4 இருக்குது. இந்த 4ங்கிற ரோவையும் காலமையும் விட்டுட்டால் ரிமைனிங் என்ன இருக்குது 6 இருக்குது. அப்போ இந்த 6 அங்கே போட்டுருங்க. அடுத்து இங்கே என்ன இருக்குது 6 இருக்குது இந்த பிளேஸில். அப்போ இந்த 6 இருக்கிற ரோவையும் காலமையும் விட்டிங்கன்னா 4 இருக்குது. அப்போ இந்த 4ஐ இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிடுங்க. அடுத்து லாஸ்ட் A22 இருக்கிற பிளேஸில் இந்த M22 இந்த 2 இருக்கிற ரோவையும் காலமையும் விட்டிங்க அப்படின்னா ரிமைனிங் -3 இருக்குது. ஓகேவா? அப்போ இதுக்கு நீங்கள் டிரான்ஸ்போஸ் எடுத்திங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். அப்போ மறுபடியும் இதை டிரான்ஸ்போஸ் எடுக்கிற முன்னாடி சிம்பிளிஃபை பண்ணிக்கோங்க. உள்ள +2 -6 -4 -3 இதுக்கு நீங்கள் டிரான்ஸ்போஸ் எடுத்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ரோ ஃபஸ்ட்டு காலமாக மாறிடும் 2 - 6, செகண்ட் ரோ செகண்ட் காலமாக மாறிடும், இரண்டாவது நிரலாக மாறிடும். அப்போ இதுதான் நமக்கு தேவையான HA. ஓகேவா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், கண்டினியூஸாக உங்களுக்கு ஒவ்வொரு வார வெள்ளிக்கிழமையும் வீடியோ போடுவேன். நீங்கள் நம்ம மேக்ஸ் கிங் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வருடம் முழுவதும் என்னுடன் தொடர்ந்து பயணிங்கள். நன்றி.